அந்நியாசியா ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம OT7 FF ஆனா ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 15 years வித் 7 sons அதோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். செய்வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அப்போ அவன் 3 காண்டி மட்டும் வரலையா, வயனுக்காண்டியும் தானா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரையும் அப்படி மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா மூன் பிறந்ததுலேருந்தே நம்மக்கிட்ட தான் வளர்ந்துட்டுருக்கா. இத்தனை வருஷமாக வராதவன் இப்போ வரணும்னா வயனும் கிட்ட தான் வந்தாங்க. ஸோ வயனுக்காண்டி தான் வந்திருக்கணும். இவன் பண்ண வேலையும் அப்படி தானே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணமாகவே இவன் தான் இருக்கான் அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. என்னன்னா இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டும் ரிவீல் ஆகுது. அது என்னென்னா, இந்த ரோஹித்துக்கு ஃபஸ்ட்லேருந்தே உங்கள் மேலே ஆசை இருந்துச்சுல்ல, உங்களை லவ் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் ரியா வந்துட்டு அவனை லவ் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த ஜெல்லஸில் தான் இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு உங்களை அந்த பப்புக்கு கூப்பிட்டு போய் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முழு காரணமே இந்த ரோஹித் தான். ரோஹித்க்கு நீங்கள் வேணும், உங்களை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசை. பட் நீங்கள் அவனை பிடிக்கலன்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரியா வேறு சென்ட்ரலில் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி தான் அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருந்துச்சு. ஸோ அவனுக்கு உங்கள் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, பட் உங்களை ஒரு தடவையாச்சும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அவனுக்கு ரொம்பவே ஆசை. ஸோ அதுக்காண்டி அவன் தான் வில்லத்தனமாக அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பான். ஸோ அவன் தான் வந்துட்டு ரியா கிட்ட, ரியா உனக்கு உன் தங்கச்சி மேலே பொறாமை தானே? என்ன பொறாமையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாத, எனக்கு தெரியும். ரோஹித்தை நீ லவ் பண்ணுற, ஆனால் அவன் வந்துட்டு வயனை தானே லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லும்போது ரியாவுக்கு செம்மையாக பற்றிக்கிட்டு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவள் இப்போ என்ன வேணும் உனக்கு? தேவையில்லாமல் இதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க. உனக்கு அவளை பழி வாங்கணும்னு தோணலையா? என்ன பழி வாங்குறதா? ஆமாம், உன் தங்கச்சியாக இருந்தாலும் அவள் பண்ண தப்பு தானே. ஸோ நீ அவளை பழி வாங்கி தானே ஆகணும். என்ன நீ எதோ உளறிட்டுருக்க? என்ன நான் உளறேனா? இங்கே பாருறியா, நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், அந்த மாதிரி நீ பண்ணு, உன் தங்கச்சியை பழி வாங்கின மாதிரியும் ஆகும். அதே நேரத்தில் ரோஹித் உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானே. அவள் என்ன நிஜமாவா ரோஹித் எனக்கு கிடைப்பானா அப்படின்ட்டு ரொம்பவே ரோஹித் மேலே அவள் அப்சஸ்டாக இருந்தா. சொன்னால அவள் ஆர்வமாக கேட்க இதுதான் கரெக்டுன்ற மாதிரி அவனும் சிரிச்சிட்டே, ஆமாம் நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, கன்ஃபார்ம் உனக்கு ரோஹித் கிடைப்பான், அதுக்கு நான் கேரண்டி. நிஜமாக சொல்கிறியா? என்ன சொல்லு, நீ எது சொன்னாலுமே நான் அதை கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை, வயன் எனக்கு ஒரு நாள் மட்டும் வேணும். என்ன? ஆமாம், எனக்கு அவள் வேணும். இங்கே பாரு, தேவையில்லாமல் உளறிட்டு இருக்காத. நான் உளரல, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். உன் தங்கச்சி உனக்கு பழி வாங்கணும்ல, ஸோ இந்த மாதிரி பழி வாங்கிட்டு போ. இதுக்கப்புறம் யாருமே அவள் பின்னாடி போக மாட்டாங்க. இப்படி நடந்துச்சுன்னு மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ரோஹித் அவ்வளோதான், எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு உன் பின்னாடி வந்துடுவான். சொன்னா கேளு, நான் ரோஹித் கிட்ட உன்னை பற்றி நல்லதாக சொல்லி அவனை உன்னை லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு அதையே சொல்லியே அவளை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டான். சொன்னால் தான் ரியாவும் அப்போ கண்முனித்தனமாக ரோஹித் மேலே லவ்வில் இருந்தனால அதுக்கும் ஒத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே. அதுவும் இல்லாமல் அந்த ரூமில் இந்த ஃப்ரெண்டு பையன் வெயிட் பண்ணிட்டு இல்லை, ரோஹித் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு தானே உங்கள் மேலே ஆசை. ஸோ அதனால்தான் ரோஹித்தே டைரெக்டாக போய் கேட்டா ரியா கன்ஃபார்ம் ஒத்துக்க மாட்டா. ஸோ அதனால தான் அவனோட ஃப்ரெண்டு மூலியமாக இந்த மாதிரி பண்ண வச்சு ரியாவை ஒத்துக்க வச்சிட்டான். ஸோ அவன் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டும் இந்த நம்பரில் தான் அப்படின்ற மாதிரி நம்பரையும் காமிச்சிட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான். ரோஹித் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நீங்கள் தான் வருவீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் டைம் தான் ஸ்கிப் ஆகுதே தவிர நீங்கள் வர மாதிரியே தெரியல. ஸோ அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவன் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு அதே பப்பில் தான் மட்டையாகி போயிட்டான். ஸோ கால் பண்ணிகிட்டே இருந்து பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படியே நைட் எல்லாமே ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவனோட ஃப்ரெண்டு கால் எடுத்திருப்பான். என்னடா வயன் ரூமுக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன வயன் வரலையா? ஆனால் நான் ரூம் நம்பரை ரியா கிட்ட காமிச்சினே, என்ன சொல்கிற, அவளுக்கு கால் பண்ணி கேளு. சரி அப்படின்ட்டு தான் அவன் ஃப்ரெண்டு ரியாக்கு மார்னிங் கால் பண்ணி கேட்டிருப்பான். அதுவும் நைட்டு கூட கேட்டிருக்க மாட்டான். அதுக்கு ரீசனும் இதுதான். அதுக்கப்புறம் ரியாவும் கொஞ்ச நாள் ரோஹித் கிட்ட பேசியிருந்துருக்க மாட்டா. ஸோ அதனால தான் சென்ட்ரலில் கூட மறுபடியும் அவனோட ஃப்ரெண்டை வச்சு ரியாக்கு கால் பண்ண சொல்லியிருப்பான். அப்போ தான் ரியா ஆஃபனேஜ் சிஸ்டர்கிட்ட மாட்டிருந்துருப்பா. அவங்களுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மிச்சது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இதை தான் சுகா கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டில் இருந்தது ப்ரூஃபோட எல்லாத்தையுமே மிச்ச மெம்பர்ஸ்க்கெல்லாம் காமிச்சிட்ருக்காரு. ஸோ அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு. அப்போ இவன் இவ்வளோ கேடு கட்டவனாக இருந்திருக்கான். அப்புறம் இப்போ வந்ததும் ஒன்று பணத்துக்காண்டி இருக்கணும், இல்லைனா வயனை அடையிறதுக்காண்டி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு.
அண்ணா என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி அவனை போட்டுடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஜேகே நீ ரொம்ப அவசரப்படாத, வேணாம், இவெல்லாம் நம்ம வேறு விதத்தில் சமாளிச்சுக்கலாம். அண்ணா உங்களுக்கு புரியல, இவன் சாதாரணமாக ஆள் மாதிரி தெரியல, இவன் லாயர் வேற. என்ன லாயரா? ஆமாம், இவன் லாயர் தான். ஸோ நம்ம இவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் இருக்கணும். இவன் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம இவனை போட்டு தள்ளுறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். இல்லைனா அதுக்கப்புறம் வையனுக்கும் 3க்கும் தான் ஆபத்து வரும், சொன்னால் கேளுங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொன்னாலும் நம்ஜுன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இல்லை ஜங்குக் வேணாம், சொன்னால் கேளு அப்படின்ட்டு அமைதியாக்கிட்டாரு. சரி என்னமோ பண்ணுங்க, ஆனால் லாஸ்ட் டைமில் அவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு தான் எனக்கு என்னமோ தோணுது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக் நீ மட்டும் எதுவுமே பண்ணாத அவசரப்பட்டுட்டு. ஓகே ஓகே அண்ணா, சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவரும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அதுக்கு மேலே மிச்ச மெம்பர்ஸும் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ஜுன் இதுதான் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு சுகா இன்னொரு ஃபைல் கொடுக்குறாரு. அதில் தான் அவனோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்படின்ற மாதிரி அவனோட சில டீட்டெயில்ஸ் இருக்குது. அதோட சேர்த்து அவன் இல்லீகல் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை பத்திரமா வச்சுக்கணும். நான் வச்சுக்கிறேன். ஓகே ஜிமின் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜிமின் கையில் கொடுக்குறாங்க. ஓகே ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருக்கோம், வாங்க நம்ம கிளம்பலாம். சரி அப்படின்ட்டு எல்லாருமே அந்த ரூம் வந்துட்டு வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்களும் கேட்டுட்டீங்க. நீங்கள் யதார்த்தமாக தான் உங்கள் ரூமுக்கு போகிறதுக்காண்டே க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் அவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுட்டீங்க போகிற வழியில். ஸோ உங்களுக்கும் இப்போ தான் தெரியுது, அப்போனா இந்த ரோஹித்தை எல்லாத்துக்கும் காரணமா என்னோடய வாழ்க்கை, என் அக்காவோட வாழ்க்கை அப்படின்ட்டு எல்லாத்தையும் பாலாக்கினவன் இவன் தானா? இவனை சும்மா விடக்கூடாது, இவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தான் பல மடங்கு கோவம் வருது அந்த ரோஹித் மேலே. பார்த்தா இப்போயே அடித்து கொண்டுருவீங்க போல், அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க. ஏன்னா இது எல்லாமே நடந்ததுக்கு காரணமே அவன்தான். ஸோ அதுவே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ நீங்கள் இவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. அந்த ரூம்குள்ளே தான் இந்த டாக்குமெண்ட்டில் தான் உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஒரு வேளை உன்னோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதனால தான் நீங்கள் தேடுறதுக்காண்டி போகிறீங்க. நல்ல வேலையாக அந்த ஃபைலும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஃபைலை தான் புரட்டி பார்க்குறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே அங்கே ரோஹித்தோட ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் அவசரமாக உங்கள் ஃபோன்லேருந்து அவனுக்கு கால் பண்ணுறீங்க. அவன் 2 ரிங்லேயே எடுத்துட்டான். ஹலோ, நான் தான் ரோஹித், லாயர் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அப்போ நீங்கள், நான் வயன் பேசுகிறேன். அப்போ அந்த சைடு 2 நிமிஷம் சைலண்ட்டாக இருக்குது. ஹலோ ஹலோ ரோஹித், நான் வயன் பேசுகிறேன். ஆ ஆ வயன், என்ன வயன் நீ கால் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஏன் எனக்கு கால் பண்ணுறனா? என்ன வயன், என் மேலே ரொம்ப ஆசையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். சி வாய் மூடு. சரி என்ன விஷயம் சொல்லுவையன், நீ இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் இங்கே பாரு, ஓவராலாக பேசாத, நான் உன்னை மீட் பண்ணோம். நானும் அதுக்கு தான் வெயிட்டிங், உன்னை எப்படா சீக்கிரம் மீட் பண்ணலாம் தான் நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, எங்கே வரணும்னு மட்டும் சொல்லு, நான் அங்கே வரேன், நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசணும். ஓகே நான் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன், வந்துடுவையன், நான் இப்போயே உன்னை மீட் பண்ணோம். ஓ அவ்வளோ அவசரமா? ஓகே நோ ப்ராப்ளம், இப்போயே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அவனே அதுக்கப்புறம் அட்ரஸும் அனுப்புகிறான். நீங்கள் அந்த அட்ரஸை தான் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு ரோஹித், என்னடா இது, நாம் இவளை நம்ம வலையில் சிக்க வைக்கலான்னு பார்த்தா இவளே தானாக வந்து நம்ம வலையில் சிக்கிறாளே, என்னமோ ஒன்று நல்லது தான், கடவுள் நம்ம பக்கம்தான் குமார் அப்படின்ற மாதிரி அவனே தட்டி கொடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவளை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபுல்லு அதே தாட்டில் தான் அவனும் கிளம்புறான் உங்களை மீட் பண்ணுறதுக்காண்டி. அப்படியே நீங்கள் அவன் சொன்ன பிளேஸ்க்கு வந்துட்டீங்க. அந்த பிளேஸே ஒரு மாதிரி சந்து மாதிரி இருக்குது, காலியாக இருக்குது. சுற்றி முற்றியெல்லாம் பாதி கட்டியும் கட்டாமல் இருக்கிற பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது. என்ன இது இப்படி இருக்குது, ஒரு ஆள் கூட இங்கே நடமாடுற மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் சுற்றி பார்க்குறீங்க. ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டீங்க, ஆனால் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கணும், நம்ம யாருக்குமே சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரின்ட்டு நீங்கள் நம்ஜனுக்கு தான் ஃபஸ்ட் கால் பண்ணுறீங்க, கால் போகவே மாட்டேங்குது. ஸோ அப்படியே எல்லாருக்குமே கால் பண்ணி பார்க்குறீங்க, யாருக்குமே கால் போகல. என்ன கால் யாருக்குமே போக மாட்டேங்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன். லாஸ்ட்டாக ஜங்குக் தான் இருக்கார். பட் உங்களுக்கு ஏதோ தடுமாற்றம் அவருக்கு கால் பண்ணுறதுக்கு. பட் வேறு வழி இல்லை, அவருக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு தான் கால் பண்ணுறீங்க. ரிங் போகுது. அதுக்கப்புறம் ஜங்குக் ஃபோன் எடுக்கல.
ச்சே இவன் வேற எடுக்க மாட்டான், யாருமே எடுக்க மாட்டாங்களே, எப்படி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி மெசேஜ் ஆச்சும் போட்டுடலாம் அப்படின்ட்டு உங்களோட லொக்கேஷன் கூட மெசேஜ் அனுப்பி விட்றீங்க நம்ஜன் ஃபோனுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்க கரெக்டாக ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து அந்த ரோஹித் தான் இறங்குறான். அவன் கூட இன்னும் 2 பேர் பின்னாடிலேருந்து இறங்குறாங்க. பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. பட் நீங்கள் அவங்களெல்லாம் கண்டுக்கல. ரோஹித் கிட்ட நீங்கள் போகிறீங்க. என்ன வையன் என்னை பார்க்கணுன்னு இவ்வளோ ஆர்வமா இவ்வளோ சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க, அவ்வளோ ஆசையாக இருக்கா என்ன என் மேலே அப்படின்ற மாதிரி உங்கள் ஷோல்டரில் கை வைக்கலான்னு வரான். பட் நீங்கள் கை வைக்க விடாமல் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகிறீங்க. ஓகே ஓகே, எந்த அவசரமும் இல்லை, நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் பலார்னு அவன் கன்னத்துலேயே ஒன்று கொடுக்குறீங்க. அப்போது அவன் பின்னாடி நின்று இருந்த 2 பாடி கார்ட்ஸ் உங்களை அப்படியே தடுக்கலான்ற மாதிரி வராங்க. பட் ரோஹித் கையை வச்சு வேணான்ற மாதிரி தடுத்துட்டான். ஸோ அவங்களும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அப்போ ரோஹித் திரும்பி நக்கலான ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன வயன் எதுக்கு அடிச்ச, இப்போ என்ன பண்ணிட்டேனா, லேட்டாக வந்தனால உனக்கு கோவமா என் மேலே, சி வாயை மூடு, ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிற, கேவலமாக பேசுகிறேண்ணா, எவ்வளோ ஆசையாக பேசுகிறேன், கேவலமாக பேசுகிறேன்ற, உன் மேலே எனக்கு எத்தனை வருஷம் ஆசை தெரியுமா, இப்போ தான் நிறைவேற போது, நானே ஹாப்பியாக இருக்கேன், நீ வேற ஏன் வையன் என் மூட் அப்செட் பண்ணுற. அப்போ நீங்கள் இன்னொன்று பலாருன்னு கொடுக்குறீங்க. அவன் இந்த வாட்டி டென்ஷன் ஆகிட்டான். இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனையா, ஒன்னால் தாண்டா என் வாழ்க்கை பாலா போச்சு, என் அக்காவோட வாழ்க்கையை பாலாக்கிட்ட, உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவனோட காலரை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அவன், ஓ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, அதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கியா, உனக்காண்டி நான் பிளானெல்லாம் போட்டேன். பட் என்ன பண்ண, அந்த பிளான் தான் மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கு பதிலாக தான் ஏதோ நடந்துருச்சு. பரவாயில்ல வயன், இப்போ தான் நீ மறுபடியும் என்கிட்ட வந்துட்டல, இப்போ வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் சி விடு, ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிற, உனக்கெல்லாம் ஐயோ உன்னைய பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் கிளம்புறேன். ஏன்னா கிளம்புறியா, என்ன வையன் கிளம்புறேன்ற அப்படின்ட்டு அவன் 2 கையை வச்சு அவன் பாடி கார்ட்ஸ்க்கு சிக்னல் அனுப்புகிறான். ஸோ அவங்களாம் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அவன் கார்கிட்ட இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் கத்திட்ருக்கீங்க, விடு என் கையை விடு அப்படின்ற மாதிரி கத்திட்ருக்கீங்க. பட் அவங்களாம் கேட்காம உங்களை அப்படியே கார்கிட்ட இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளே தள்ளுறாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் உள்ளே போய் விழுந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தப்பிக்கலான்ற மாதிரி டோரை அப்படியே நீங்கள் தட்டிகிட்ருக்கீங்க. பட் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இந்த பக்கம் திரும்பி தட்டலான்னா அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. உங்கள் பக்கத்தில் மூன் மயங்கி போன நிலமையில இருக்கா. உங்களுக்கு மூனை பார்த்ததே ஷாக்காக இருக்குது. மூன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. பட் அவள் மயக்கத்தில் இருக்கா. ஸோ அவள் எந்திரிக்கவே மாட்றா. வையன் மயக்கத்தில் இருக்கா என்னோட பொண்ணு, ஏன் எழுப்புற, விடு அவள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மூணு என்னடா பண்ண, அவ ஏன்டா இப்படி இருக்கா. அது ஒன்றும் இல்லை வயன், அவளுக்கு கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ பாரு இவ்வளோ துள்ளிட்டு இருக்க, உனக்கும் மயக்க மருந்து கொடுத்துருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்ல பின்னாடிலேருந்து அந்த பாடி கார்டு உங்கள் மூக்குலேயும் மயக்க மருந்து வச்சுட்டான். ஸோ நீங்கள் அப்படியே மயங்கி போயிட்டீங்க. ஸோ அப்படியே அந்த கார் எடுத்துகிட்டு அவன் வேற எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கெல்லாம் இப்போ தான் தெரியுது மூனை காணோம் அப்படின்ட்டு. எங்கே மூன் இங்கே தானே இருந்தா, அவள் கார்டனில் தான் விளாண்டுட்டு இருந்தா, ஆமாம் அவள் கார்டனில் தானே இருந்தா அப்படின்ட்டு எல்லாரும் வீடு முழுக்க தேடுறாங்க. அப்போ தான் தெரியுது மூனை காணோம் அப்படின்ட்டு. அவள் எங்கே போனா, வீட்டில் தானே இருந்தா, அதான் நான் எனக்கும் தெரில, இங்கே தான் இருந்தா அப்படின்ட்டு எல்லாரும் பரபரப்பாக தேடுறாங்க. அப்போ தான் உங்களை காணோம் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. எங்கே வயனை காணோம், வயனையும் காணோமா, இல்லை அவங்க எங்கேயும் தொலைஞ்சு போயிருக்க மாட்டாங்க, அவங்க இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் போயிருப்பாங்க. ஜங்குக்கையும் காணோம். ஏன்னா ஜங்குக்கு காணுமா, ஆமாம் ஜங்குக்கு காணோம். என்ன சொல்கிறீங்க, ஒருவேளை ஜங்குக்கு கூட தான் வயன் இருக்காங்களோ. ஏன்னா நிஜமாவா, அப்படி மட்டும் இருந்துடக்கூடாது. ஒரு தடவை 2 பேரும் ஒன்றா இருந்ததுக்கே அவ்வளோதான், எவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு. இதில் மறுபடியும் உங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா முடிஞ்சுது கதை. ஆனால் வயனை காணுமே. சரி கால் பண்ணுங்க. இதோ கால் பண்ணுறேண்ணா அப்படின்ட்டு ஒருத்தங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க ஜங்குக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு ஃபோனுக்கு ரிங் போகுது, பட் அவர் எடுக்கலை. அதே மாதிரி உங்கள் ஃபோனுக்கும் ரிங் போகுது, அதுக்கப்புறம் நாட் ரீச்சபிள்ன்ற மாதிரி வருது. என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்போது மூணை காணோன்னு தான் பதறுது. ஏன்னா நீங்கள் கூட சுதாரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுவீங்க. ஆனால் மூணு அப்படி இல்லைல்ல, சின்ன குழந்தை எங்கே போனாலும் தொலைஞ்சு போயிடுவா அப்படின்ட்டு அவங்க மூணா பரபரப்பாக தேடுறீங்க. எல்லாருமே தான் தேடுறாங்க. இங்கே இல்லாத ஆளுனா ஒன்று ஜிமின், இன்னொன்று நீங்கள் ஜங்குக், மூன். ஸோ 4 பேரை காணோம். ஆனால் இப்போ முக்கியமாக தேவைப்படுறது மூன் தான். ஸோ அதனால தான் மூணை தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே தேடிட்டுருக்காங்க. ஜிமின் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்கிறனால அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு.
ஸோ மிச்ச மெம்பர்ஸ் தான் பரபரப்பாக தேடிட்டு இருக்கும்போது அவங்க கையில் ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ். அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வெளியில் போகிறீங்க. உங்கள் பின்னாடியே மூன் அங்கே தான் விளாண்டுட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தோன்னே அம்மா அம்மா அப்படின்ட்டு கூப்பிட்ருப்பா. பட் நீங்கள் கேட்காம நீங்கள் பாட்டில் போயிருந்திருப்பீங்க. அப்போ மூன் எங்கே போகிறாங்க அம்மா அப்படின்ட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வந்திருப்பா. கேட்டை விட்டு நீங்கள் வெளில போக கொஞ்ச நேரத்துலேயே மூணும் கேட்டை விட்டு வெளில போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் தான் காணோம். ஸோ அவங்க அதுக்கப்புறம் அந்த ரோட்லேயே இருக்க சிசிடிவியை செக் பண்ணும்போது நீங்கள் ஒரு டாக்ஸியை பிடிச்சி கிளம்பிட்டீங்க. ஆனால் மூன் அம்மா அம்மா அப்படின்ட்டு கத்தியிருப்பா. ஆனால் அவங்களுக்கு தான் கேட்காம இருந்திருக்கும். ஸோ மூன் நீங்கள் கிளம்புன பிறகு அவள் அங்கேயே நின்றுப்பா. எங்கள் அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாங்க அப்படின்ட்டு உங்களை பற்றி கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவள் பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து ரோஹித் தான் இறங்குறான். அதுக்கப்புறம் அப்படியே மூன் கிட்ட வரான். ஹாய் குட்டி அப்படின்ற மாதிரி பேச, யார் நீங்கள்? நான் தான் உன்னோட அப்பா. என்ன அப்பாவா? என்ன உளறீங்க? நீங்கள் என்னோடய அப்பா கிடையாது. என்னோடய அப்பா வீட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் உன்னோட அப்பா இல்லைம்மா, நான் தான்மா உன்னோட அப்பா. என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை நான் வரமாட்டேன். வாமா அப்படின்ட்டு கையை பிடிச்சி அவன் இழுத்துருப்பான். ஆனால் மூன் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருக்க உன்னோட மயக்க மருந்து கலந்த கச்சிஃப் எடுத்து மூனோட மூக்கிலே வச்சுருப்பான். ஸோ அதனால்தான் மூன் மயங்கி போய் கீழே விழுந்திருப்பா. அவளை தூக்கிட்டு காரில் போட்டு கிளம்பியிருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னா ஏன்னா இவன் மூனை கடத்திட்டானா அப்படின்ட்டு இப்போ தான் மூனை கடத்தினதே பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு தெரியுது. இவனை உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு எல்லாரும் பரபரப்பாக தேடுறதுக்காண்டி கிளம்பிட்டாங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு உங்களை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்கான். உங்கள் வாய் கை கால் அப்படின்ட்டு கட்டி போட்டு இருக்குது. சுற்றி ஒரு மாதிரி பாலடைஞ்சு போன பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அதனால நீங்கள் அப்படின்ட்டு சினிங்க முடியாமல் சினிங்கிட்டுருக்கீங்க. அப்போது ரோஹித் கரெக்டாக வரான். அப்போது உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு பாடி கார்டு உங்கள் வாயில் ஒட்டியிருக்க அந்த டேப்பை எடுத்துட்டான். ஏய் மூணுங்கடா பதறாத வையன், மூன் நல்லா தான் இருக்கா இந்தோ அப்படின்ற மாதிரி காமிக்க ஒரு டிவியில் மூன் தான் இருக்கா. அவள் உட்காந்துட்ருக்கா. அவள் பக்கத்தில் ஒருத்தன் மூனுக்கு சாப்பாடு விடுறதுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பொம்மையெல்லாம் வாங்கி பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் மூன் எதுவுமே வாங்கிக்காம அவள் ஒரு மாதிரி அழுத மாதிரியே அந்த பெஞ்சில் படுத்துட்ருக்கா. ஸோ அதை பார்த்தோன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுற? எதுக்கிட்ட மூனை கடத்தினேன்? அவள் என்னோட பொண்ணு, அதனால தான் கடத்தினேன். ஏன்னா இத்தனை வருஷமாக உன்னோட பொண்ணுன்னு தெரியல, இப்போ தான் உனக்கு உனக்கு பொண்ணுன்னு தெரியுதா? என்னவ ஏன் நீ சும்மா கத்திட்டே இருக்காத. நீ எவ்வளோ ஆசையாக என்னை கூப்பிட்டேன்னு நான் வந்தேன். சும்மா கத்திட்டே இருக்க வந்ததுலேருந்து அப்படின்ட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் இங்கே பாரு, என்கிட்ட வந்து அவ்வளோதான் உன்னையா. என்னவ ஏன் நீ உன் மேலே எவ்வளோ ஆசையாக உன்கிட்ட வரேன். நீ என்னன்னா நீ இப்படி துரத்துற? சி வெக்கமால உனக்கு? நீ மூனோட அப்பா, ஆனால் நீ பேசுகிறது எப்படி இருக்குது? கேவலமாக இல்லை? கேவலமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஆனால் எனக்கு உண்மையில் தானே ஆசை. ஆனால் நடுவில் தான் அந்த ரியா வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டா. கரெக்டாக மட்டும் நீ என் ரூமில் அனுப்பியிருந்தானா அன்றைக்கே நான் உன்னை என்ஜாய் பண்ணியிருப்பேன். இங்கே பாரு, கேவலமாக பேசினா அவ்வளோதான். என் அக்காவோட வாழ்க்கையே பாலாக்கிட்ட. ஆமாம், பாலாக்கிட்டேன். அவள் தானே அதுக்கு ஆசைப்பட்டா. அவள் என்ன கேட்டாலும் அதை நான் கொடுத்தேன். ஆனால் அவள் தான் நான் கேட்டதை கொடுக்க மறுத்துட்டா. பட் இவன் பரவாயில்லன்னு பெரிய மனசுத்தனமா அவள் கேட்டதை நான் கொடுத்தேன். ஸோ அதுக்கு ரிசல்ட்டாக தான் மூன் வந்தா. உன் கண் முன்னாடியே இருக்காளே அப்படின்ற மாதிரி அவன் காமிச்சு சொல்லிட்டே சிரிக்கிறான். சி ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிற? என் அக்கா மேலே உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரலையா? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்படியே அண்ணாத மாதிரி விட்டுட்டு போனவன் தானே நீ. திரும்ப எதுக்கிட்டா வந்த? ஒன்று உனக்காண்டி வந்தேன், இன்னொன்று மூணு பேரில் இருக்க அவ்வளோ சொத்தையும் நான் எடுத்துக்கலான்னு வந்தேன். என்ன? ஆமாம், உனக்கு தெரியாதா? அந்த கிறுக்கு பசங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் மூனோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ லட்சமாக போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அந்த காசு எல்லாத்தையுமே நான் அடைஞ்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் காசை கூட கேட்டு வாங்கிக்கலாம், மூனை மட்டும் கஷ்டத்தில் எடுத்தா அப்படின்ற மாதிரி தான் யோசித்து வந்தேன். அப்போ தான் எனக்கு நீயும் அங்கே தான் இருக்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ எனக்கு 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு ஃபஸ்ட்டு மூணு அவங்கக்கிட்டேருந்து பிடிங்களான்னு வந்தால் அவங்கெல்லாம் விடமாட்டேன்ட்டாங்க. சரி வேறு மெத்தடில் வந்து பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ திடீர்னு என் வலையில் வந்து மாட்டிக்கிட்ட. இப்போ என் முன்னாடி இருக்க. அதுவும் இல்லாமல் உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு வந்து தான் மூணையும் நான் கடத்தினேன். என்ன சொல்கிற? அப்போ தான் அவன் நீங்கள் போனது, உங்கள் பின்னாடி மூணு ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, அப்போ தான் மூணை கடத்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஏன்னா நீ ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு என்ன தான் வேணும்? இப்போ தான் நீ கரெக்டாக என்னோடய வழிக்கு வந்திருக்க.
எனக்கு ஒன்றும் வேணாம், நீ மட்டும் வேணும். என்ன? ஆமாம், எனக்கு நீ வேணும். இங்கே பாரு, தப்பாக பேசுகிற, அவ்வளோதான், நீ சொல்லிட்டேன். என்ன வயன் தப்பாக பேசுகிறேன்? உனக்கு மூன் உயிரோட வேணும்னா நீ ஒன்று எனக்கு தா, இல்லைனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ட்டு திரும்பி அவன் மூணு தான் பார்க்குறான். அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பாடி கார்டு கையில் கத்தியோட மூணை நெருங்கி போயிட்டுருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம், அவளால் எந்த யூஸும் இல்லை, ஸோ அதனால தான் அவளை கொல்ல போகிறேன். நீ தான் எனக்கு கிடைக்க மாட்டியே அப்படின்ட்டு அவன் அவ்வளோ கூலாக சொல்கிறான். நீங்கள் இங்கே பாரு, அவள் உன்னோட பொண்ணு, உன் பொண்ணு மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கு பாசம் இல்லையா? என்னமோ பொண்ணு மாதிரி ரொம்ப பாசத்தை கொட்டி அவளை பார்த்துக்கிட்ட. இப்போ என்னன்னா உன் பொண்ணுக்காண்டி ஒன்றையவே தரமாட்டுற. ஸோ இவ்வளோ தான் உன்னோட பாசமா? அப்போ இவ்வளோ நாளாக போட்டுட்டு இருந்ததெல்லாம் வெளிவேஷம், அப்படி தானே வயன் அப்படின்ட்டு வேணும்னே உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. சீக்கிரம் வயன், அதுக்கப்புறம் உயிர் போனால் வருமா என்ன அப்படின்ட்டு அவன் வேற அவங்களுக்கு ப்ரெஷராக கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ஒரு கட்டத்தில் போதும் நிறுத்து, நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு லாஸ்ட் எண்டில் ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவன் ஈவிலாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போதும் திரும்பி கிளம்பிடு அப்படின்ட்டு கால் பண்ணி அந்த பாடி கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண. ஸோ அவனும் அப்படியே மூன்கிட்டேருந்து விலகி போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இங்கே பாரு, மூணு மேலே கை வச்ச நீ அவ்வளோதான். என்ன வயன், நான் எதுக்கு கை வைக்க போகிறேன்? எனக்கும் கொஞ்சம் பாசம் இருக்குல்ல. என்ன பாசமா? சரி பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தான் என் ஆசைப்படி எனக்கு கிடைக்க போறியே, அப்புறம் எதுக்கு நான் மூணை காயப்படுத்த போகிறேன்? உன்னை ஒரு தடவை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மூணை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சரியா அப்படின்ட்டு அவன் உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அவனை கேவலமாக ஒரு லுக் விடுறீங்க. வையன், இப்படியெல்லாம் பார்க்காத, எனக்கு இப்பயே ஏதோ மாதிரி இருக்குது. இரு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன், ரெடியாயிரு என்ன அப்படின்ட்டு அங்கேருந்து அந்த ரோஹித் கிளம்பிட்டான். நீங்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் ஒத்துக்கிட்டீங்க, மூணுக்காண்டி தான் ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் இப்போ எப்படி தப்பிக்கிறது? அதுவும் இல்லாமல் மூணையும் காப்பாற்றணும். மூணு எங்கே இருக்கான்னு வேற தெரியல. எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு நீங்கள் டீப்பாக ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த சைட் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, உங்களையும் சேர்த்து தான் அந்த ரோஹித் கடத்திருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போ வயனையும் மூணையும் பிளான் போட்டு கடத்திருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களை ஒரு பில்டிங்க்கு வர சொல்லி அதுக்கப்புறம் உங்களை கடத்திட்டு போனது அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கார் நம்பரை ஹேக் பண்ணி சீக்கிரம் கண்டுபிடிங்க, ட்ராக் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ஜுன் செம்ம ப்ரெஷரில் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அதனால் சுகாவோட ஹெல்ப்பால் அங்கே எல்லாருமே ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லொக்கேஷனையும் நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுது. நம்ம அங்கே போகிற கட்டியும் வேறு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் அதுக்குலாட்டியுமே அந்த ரோஹித் தப்பிச்சிட்டானா? இப்போ பாருங்கள், யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நம்ம உடனே கிளம்பணும். அதுக்கு தான் ஜங்குக் அப்பயே சொன்னான், நீங்கள் யாருமே தான் கேட்கல. அவனை அப்பயே முடிச்சு விட்டுருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. இப்போ என்ன பண்ண சொல்கிற டேயாங்? இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அவசரமாக அங்கேருந்து கிளம்புறாங்க, உங்களையும் மூணையும் காப்பாற்றுறதுக்காண்டி. ஸோ அப்படியே இங்கிட்டு அந்த ரோஹித் செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் பிளேஸ்லாம் ரெடி பண்ணிட்டான். எவ்வளோ அழகாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பூக்களை தூவி போடுங்கடா அப்படின்ட்டு பூவெல்லாம் எடுத்து அவன் பெட்டு மேலே அப்படியே வாரி போட்டுட்ருக்கான். இப்போ தான் பர்ஃபெக்ட். ஓகே, உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சுது, கிளம்பிட்டே இருங்க, இதுக்கப்புறம் என்னோட வேலை தான் அப்படின்ட்டு ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் இன்னுமே யோசிக்கிறீங்க, பட் உங்கள் மூளையில் எதுவுமே எட்டுற மாதிரியே தெரியல. ஆனால் இவன்கிட்ட மட்டும் நம்ம தோற்றக்கூடாது, மூணை காப்பாற்றிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நம்ம மெசேஜ் அனுப்பினோமே, உங்களுக்கு போயிருக்குமா இல்லை போயிருக்காதா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை தான் தேடுறீங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் ஃபோனை பார்த்துட்டீங்க, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படியாச்சும் எடுக்கலான்ட்டு உங்கள் சேரை தட்டி போகலான்ற மாதிரி பார்க்குறீங்க. பட் உங்கள் சேரை நகர்த்தவே முடியல, கொஞ்சம் தூரம் போகுது, விழுந்துற மாதிரி இருக்குது. விழுந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ரோஹித் உங்கள் பின்னாடிலேருந்து வந்துட்டு, என்ன வயன் ஃபோன் எடுக்கலான்னு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இரு நானே எடுத்து தரேன் அப்படின்ட்டு அவனே ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவனையும் ஃபோனையும் தான் மாறி பார்க்குறீங்க. அப்போ அவன், ஐயோ இரு, உன் கை தான் கட்டியிருக்குல்ல, நீ எப்படி கால் பண்ணுவ, நானே அவுத்து விட்றேன் அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விட்டுட்டான். நீங்கள் ஒன்றுமே புரியல, என்ன வயன் பார்க்குற, கால் பண்ண. ஆனால் நீங்கள் ஃபோனையும் அவனையும் தான் பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே, இவனே ஃபோன் கொடுத்துட்டான், இப்போ கால் பண்ணால் தான் உண்டு அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணலான்னு உங்கள் லாக்கை அன்லாக் பண்ணுறீங்க. அப்போ அவன்,
வயன் ஆனால் நீ கால் பண்ணாலும் காலே போகாதே, அப்போ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற புரியலல்ல, நீ அப்பயே நான் வரதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருப்ப, ஆனால் அவங்க யாருமே எடுத்திருக்க மாட்டாங்களே, அதுக்கு என்ன ரீசன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறான். நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அவங்க ஃபோன் எல்லாத்தையுமே நான் ஹேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நீ கால் பண்ணாலும் அந்த கால் அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு ஆள் தான் மிஸ் ஆகிட்டான், அதுதான் இந்த ஜேகே. அவன் ஃபோனை மட்டும்தான் ஹேக் பண்ண முடியல. ஆனால் நீ கால் பண்ணியும் அவன் எடுக்காமல் இருந்ததுக்கு காரணமும் நான் தான். ஏன்னா அவனோட லைனை பிஸியாக வச்சுக்கிட்டது நான் தான். ஸோ அதனால தான் நீ கால் பண்ணாலும் அவனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நீ மெசேஜ் அனுப்புனியே, அந்த மெசேஜ் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன் ஃபோனோட இன்டர்நெட் கனெக்ஷனுமே நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் இவன் தேவையில்லாமல் மற்றவங்க ஃபோனெல்லாம் ஹேக் பண்ணணும், அதுக்கு டைரெக்டாக என்னோடய ஃபோனையே ஹேக் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி உனக்கு தோணும். ஆனால் நான் அப்படி பண்ணலை. நான் உன்னோட ஃபோனையே ஃபஸ்ட்டே ஹேக் பண்ணியிருந்தேன்னா உன்னால் கால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்போயே உனக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ அதனால நீ அப்பயே எஸ்கேப் ஆகிட்டு இருந்தப்ப. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான். உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அப்போ இவன் எல்லாத்தையும் பிளான் போட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அப்போ இப்போது நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளானாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோன் இருக்கிறதும் பிரோஜனம் இல்லை அப்படின்ட்டு அதை வச்சே அவன் பக்கத்தில் எறிகிறீங்க. அவன் கொஞ்சம் ரவுந்துட்டான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் மேலேயே எரியல, அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் எரிஞ்சிங்க. ஸோ அதே மாதிரி அவனும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஃபோன் உடஞ்ச பிளேஸை பார்த்துட்ருக்கான். அந்த கேப்பில் நீங்கள் அப்படியே அங்கேருந்து ஓடி போகிறீங்க. நீங்கள் மட்டும் இருந்திருந்தால் கூட அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்துருக்கலாம். ஆனால் 3 இல்லையா ரோஹித் கையில் இருக்கிறது. ஸோ 3 எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு இங்கே தான் ஏதாச்சும் ஒரு ரூமில் 3 இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே தேடிட்டுருக்கீங்க. அப்போ அந்த ரோஹித் அப்படியே சிரிச்சிட்டே, என்ன வயன் 3 தேடுறியா, தேடு தேடு, நீ எவ்வளோ தேடினாலும் 3 உன் கையில் கிடைக்கவே மாட்டா அப்படின்ட்டு கையை கட்டிட்டு சாஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு அழுகியாக வருது. தேடி தேடி சோர்ந்து போய் நீங்கள் மறுபடியும் அவன்கிட்டயே வரீங்க. வந்துட்டு அப்படியே முட்டி போட்டு, ப்ளீஸ் 3 விட்டுரு, நான் 3 கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிடுறேன் ப்ளீஸ். என்ன வயன் நீ எனக்கு தரேன்னு சொன்னதை நீ இன்னும் தரவே இல்லை. அதை தந்துட்டேன்னா 3யும் ஒன்றையும் நான் தாராளமாக அனுப்பி வச்சிடுறேன் வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நீ விடு விடு அப்படின்ட்டு கத்திட்ருக்கீங்க. விடுடா விடு. இல்லை வயன், நீங்கள் எனக்கு வேணும், அது மட்டும் நடந்துட்டா போதும், உன்னைய நான் சத்தியமாக விட்டுறேன், ப்ராமிஸ் வயன் அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு போய் அப்படியே ஒரு ரூம்குள்ளே இருக்க பெட்டு மேலே தள்ளுறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா அந்த பெட்டு ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் ஆகிருக்கு. அந்த ரூம்மே ஃபுல்லாகவே டெக்கரேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பயமாக ஆயிடுச்சு. நீங்கள் அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே டோர் லாக் போட்டு உங்களை தான் திரும்பி பார்க்குறான். அப்படியே உங்ககிட்ட ஒரு ஸ்டெப்பை வந்துட்டுருக்க. நீங்கள் பயந்துட்டே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அவன் என்ன வயன் பின்னாடி போகிற அப்படின்ட்டு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அவன்கிட்ட வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே உங்களை படுக்க வச்சு உங்கள் மேலே கை வைக்கலான்னு வந்துட்டுருக்கான். நீங்கள் சி உனக்கு வெக்கமா இல்லை, ஏன் இப்படி நடந்துக்கிற? வெக்கமா இல்லை வயன். ஏன் வயன் சும்மா பேசிகிட்ருக்க, என்னைய மூட் அப்செட் பண்ணாத அப்படின்ட்டு கையை வச்சு அப்படியே உங்கள் ஃபேஸெல்லாம் தடவுறான். உங்களுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. மரியாதை கையை எடுத்துடு அப்படின்ட்டு நீங்கள் அவனை அடிக்க போகிறீங்க. பட் அந்த கையை அவன் தடுத்துட்டான். அப்படியே உங்கள் கை ரெண்டத்தையுமே அவன் லாக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ உங்களுக்கு எல்லா ஹோப்புமே போயிடுச்சு. அழுக மட்டும்தான் முட்டிக்கிட்டு வருது. நீங்கள் செம்மையாக கதறி அழுதுட்ருக்கீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்ட்டு இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் தப்பிக்கலான்னு பார்த்தீங்க, அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி கெஞ்சி தானே ஆகணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் கெஞ்சுறீங்க. வயன் நீ கெஞ்சுறது தான் வயன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்க்க தான் நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாகவே இருக்குது அப்படின்ட்டு அவன் சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அவன் பேசுகிற விதமே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் அவ்வளோ கேவலமாக ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். உங்களை பார்த்துட்டே அவன் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே உங்களை அப்படியே கிஸ் பண்ணலான்னு வரான். அப்போ நீங்கள் ப்ளீஸ் வேணாம் வேணாம் அப்படின்ட்டு தலையாட்டிகிட்ருக்கீங்க. பட் அவன் உங்கள் தலையை கூட ஆட்ட விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வரான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல, அழுகு தான் வந்துட்டுருக்கு. அப்போது அவங்க கிட்ட நெருங்கிட்டான். அவ்வளோதான் போச்சுடா அப்படின்ட்டு நீங்கள் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ டம்முன்னு ஒரு சத்தம். நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் இருந்த ரூமோட டோர் அப்படியே கீழே உடஞ்சி விழுவுது. அந்த ரோஹித்துமே ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு யார் வந்திருப்பான்னு தோணுது?
ஸோ உங்களுக்கு யார் வந்திருப்பா அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி யார் வந்திருப்பா பிடிஎஸ் மெம்பர்ஸ்லேருந்து அப்படின்ட்டு. சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.